வெல்கம் டு சரசுராம் கிரியேட்டிவ் ஐடியாஸ். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மதுரை பூம்புகார் ஹேண்டிகிராஃப்ட்ஸில் கொலு பொம்மைகள் கண்காட்சி மற்றும் விற்பனை நடந்துகிட்ருக்கு. அங்கே என்னென்ன பொம்மை கலெக்ஷன்லாம் இருக்குங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உள்ளே நுழைஞ்ச உடனே ஃப்ரண்ட்டில் அப்படி அழகான கொலு பொம்மைகளை டிஸ்பிளே வச்சுருந்தாங்க. அதுலேயே இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் வந்து பாமா ருக்மணியோடு இருக்க மாதிரி அந்த பொம்மை ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. கீழே வந்து குரத்தி அம்மன் இருக்காங்க, தன்வந்திரி இருக்கார், அப்புறம் லக்ஷ்மி நாராயணர், ஆண்டாள், குகனை ஆலிங்கனம் பண்ணுற ராமர், உலகளந்த பெருமாள், வரலக்ஷ்மி அம்மன், முருகன், கமலாம்பிகா, கர்ப்பரக்ஷாம்பிகா, வளையலம்மன், திருப்பதி பெருமாளும் தாயாரும், கீழே வந்து வெற்றிலை அம்மன், அது மட்டும் இல்லாமல் அம்பேத்கர், ரவீந்திரநாத் தாகூர்ன்ற மாதிரி பெரியோரோட சிலைகள், ராகவேந்திரரோட சிலை, மைசூர் சாமுண்டீஸ்வரி, ராமேஸ்வரம் பர்வதவர்த்தினி, வள்ளலார், காஞ்சி மகா பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான பொம்மையுமே பூம்புகார் விற்பனை நிலையத்தில் இருக்குது. இது வந்து நம்ம மாட்டுத்தாவணி அம்மா மெஸ் பக்கத்தில் இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தான் இந்த விற்பனை நிலையம் இருக்குது. கீழே வந்து மாரியம்மன், அதுவே வேறு வேறு சைஸில் இருந்தது. அப்புறம் டெரக்கோட்டாவில் பண்ண உருளி, குபேர பானை, இதெல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம கொலுவை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இல்லை நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவைன்னா நீங்கள் ஒரு தடவை இங்கே போய் பாருங்கள். அழகழகான டெரக்கோட்டா விளக்கு, தூபக்கால்லாம் கூட இருந்தது. அப்படியே இதுக்கு பின்னாடி போனோன்னா இங்கே அழகழகான உலோக சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ யூனிக்காக அழகாக இருந்தது. இதை பற்றி ஒரு செப்பரேட் வீடியோவை நம்ம சேனலில் அடுத்து போடலாம். அதுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி மனைகள் எல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகான வேலைப்பாடு செஞ்ச விதவிதமான மனைகள் பூம்புகார் விற்பனை நிலையத்தில் அவைலபிளாக இருக்குது. இது வந்து கார்த்திகை பெண்கள் செட்டு. அதுக்கு பின்னாடியே சின்ன சைஸ் செட்டியார் ஆச்சி இருந்தாங்க. அப்புறம் காசி விஷாலாட்சி, பின்னாடியே நம்ம சிம்மபாக்கணத்தில் துர்க்கை இருந்தாங்க. அப்புறம் கோபுரம், கலசம், சிவன், நந்தி, குட்டி குட்டி குடிசை வீடு, அந்த மாதிரி குட்டி குட்டி இண்டிவிஜுவல் பொம்மை கூட இருந்தது. காமதேனு, ஷீரடி பாபா, பின்னாடி இந்த மாரியம்மன் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுவும் இந்த ரெட் கலர் சமயபுரம் மாரியம்மன் அப்படியே தத்ரூபமாக க்யூட்டாக இருந்தாங்க. அடுத்ததாக காயத்ரி தேவி சிலை கூட இருந்தது. பாலமுருகன், தத்தாத்ரேயர், குருவாயூரப்பன், காமாட்சி அம்மன். இங்கே வந்து கிளே டால்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பாலிரசன் டால்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இது தலையாற்ற இந்த ஸ்ப்ரிங்கு பொம்மை. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்து 2 சைஸஸில் வச்சுருந்தாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்க சின்ன சைஸ் வந்து 300 ரூபா போட்டிருந்தது பேரு. அடுத்த சைஸ் வந்து 770 சம்திங் போட்டிருந்ததுன்னு நினைக்கிறேன். எல்லாமே ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட கிளியராக வச்சுருந்தாங்க. இது வந்து தஞ்சாவூர் பொம்மை. அதுலேயே தலையாட்டுற பொம்மையில் தாத்தா பாட்டி ரொம்ப நேச்சுரலாக அழகாக இருந்தாங்க. அடுத்து பின்னாடி இருக்கிறது பதுமைன்னு சொல்லக்கூடிய தஞ்சாவூர் பொம்மை. அதுலேயே டான்ஸர் பொம்மை, ராஜாராணி பொம்மையில் நிறைய சைஸஸ் வச்சுருந்தாங்க. இங்கே இதில் இருக்க ப்ரைஸ்லேருந்து 10% ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் எல்லா பொம்மைகளுக்குமே கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்குறதெல்லாம் உடன் டால் கலெக்ஷன். திருப்பதி பெருமாள், இங்கேயும் குபேர பானை, அடுத்து ஒரு கப்பல் இருக்காங்க. அடுத்ததாக திருமண சீரும் ஒரு பல்லக்கும் இருக்குது. அடுத்து வாத்தியக்காரங்கள் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு இருந்தது. அடுத்தது பூம் பூம் மாட்டுக்காரன் ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருந்தது அந்த செட்டு எனக்கு. அடுத்ததாக இங்கே வந்து ஒரு குட்டி கண்ணன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அது வந்து 2 கலரில் இருந்தது. அடுத்ததாக ஒரு அம்மா கிணத்துல வந்து தண்ணி இறைக்கிறாங்க. அடுத்து குடத்தில் தண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரிலாம் இருந்தது. இதோட ப்ரைஸும் 750 போட்டிருந்தது. இந்த கிருஷ்ணர் அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தார். இது வந்து உட்டன்லேயே தஞ்சாவூர் பொம்மை.
இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்லாம் நீங்கள் மதுரையில் பூம்புகாரில் பார்க்கலாம். அடுத்ததாக இங்கே கொடை வச்சுட்டு வர ஒரு கேரளா பொண்ணு. அடுத்து இதெல்லாம் வந்து பெங்கால் டால்ஸு. இங்கே 2 பொண்ணுங்க தாயம் விளையாடிட்டு இருக்க மாதிரி ஒரு செட் இருந்தது. அடுத்து பாண்டுரங்கன் ருக்மணி இருக்காங்க. குறவன் குறத்தி இருந்தாங்க. அந்த பேரோட ப்ரைஸ் 300 ரூபா போட்டிருந்தது. இங்கே வந்து முருகன் வள்ளி தெய்வானையோடு இருக்கார். முன்னாடி 4 இருக்காங்க. இது வந்து ஒரு கல்யாண செட்டு. டஸ்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கவர் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. அடுத்தது அஷ்டலக்ஷ்மி சைஸ் சின்னது இருக்குது. அடுத்து வந்து வீடு வச்சுருந்தாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் இருந்தார். பெருமாள், தட்சிணாமூர்த்தி, காமாட்சி அம்மன் இல்லாத பொம்மைகளே இல்லை. இந்த மாதிரி வீடு பொம்மைகளை வந்து வீடு கட்டணும் ரொம்ப தடையாக போகுதுங்கிறவங்க கொலுக்கு வாங்கி கொடுப்பாங்க. இங்கே க்யூட்டாக இருக்கார் ஒரு கிருஷ்ணர். அடுத்து அர்த்தநாரீஸ்வரர். அடுத்து பத்து கேவ்ஸ் முருகன், கலச பொம்மை, அடுத்து மாடு, கண்ணுக்குட்டி. அப்புறம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இண்டிவிஜுவல் பொம்மை, தனித்தனி பொம்மைகளாக. ஏதாவது நம்ம செட்டு பொம்மையில் விட்டு போயிட்டுச்சு, அந்த பொம்மை மட்டும் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மாதிரி இண்டிவிஜுவல் பொம்மை கூட பூம்புகாரில் இருக்குது. இதில் நிறைய பொம்மை இருந்தது. குட்டி பையன் இருக்க மாதிரி, பொண்ணு இருக்க மாதிரி, குரங்கு இருந்தது. அப்புறம் ஒரு மாமா, மாமி, மடிசார் கட்டின மாமி உக்காந்துருக்காங்க ஒரு அம்மா. அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் இருந்தார். அப்புறம் சிவன், அப்புறம் தசாவதாரத்தில் ஒரு சில பொம்மைகள் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு குறவன் இருந்தார். கிருஷ்ணர் உட்காந்துட்ருக்க மாதிரி இருந்தார். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறதெல்லாம் செட்டு பொம்மை. இந்த தசாவதாரம் எக்ஸ்க்ளூசிவாக இருந்தது. இது வந்து அறுபடை வீடு. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் அந்த முருகன். அடுத்ததாக இது காது குத்து செட்டு. தாய் மாமா மடியில் ஒரு குட்டி பாப்பா உட்கார வச்சு காது குத்துறாங்க. அடுத்து இது தொட்டிலிட்டுற ஃபங்க்ஷனோட செட்டு. அடுத்து இது பாருங்கள், இது பொண்ணு பார்க்க வர்றதோட செட்டு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் உட்காந்துருக்காங்க, பொண்ணு காஃபி கொண்டு வராங்க. அடுத்ததாக இது கல்யாண செட்டு. இது உபநயனம் செட்டு. இது ராமர் ஜனனம். ராமரை வந்து தசரதரனும் கௌசல்யாவும் தொட்டிலில் போட்டு தாளாட்டுற மாதிரி இருந்தது. கோவர்த்தனகிரி செட்டு. அடுத்து கிருஷ்ண துலாபாரம் செட்டு இருந்தது. அடுத்ததாக இது ஒரு நாட்டிய கச்சேரி செட்டு. இது வந்து நவரசம் செட்டு. ரொம்பவே யூனிக்கான சூப்பரான செட்டு. அடுத்ததாக இங்கே வந்து பிள்ளையார் வாத்தியம் இசைக்க 2 மூஷிகாஸ் டான்ஸ் ஆடுற மாதிரி க்யூட்டான செட்டு இருந்தது. அடுத்ததாக இது சித்தர்கள் செட்டு மாதிரி இருந்தது. இது கோபியர்கள் செட்டு. நவநரசிம்மர் இருந்தாங்க. அடுத்ததாக இது சூப்பரான செட்டு, மனுநீதி சோழனோட செட்டு. இந்த மாதிரி கதைகள் சொல்கிற செட்டெல்லாம் நம்ம குழுவில் வைக்கணும். அடுத்து நவதுர்கா செட்டு இருந்தது. ராமர் பட்டாபிஷேகம் செட்டு இருந்தது. இங்கே பாருங்கள், கிருஷ்ணர் உரி அடித்து விளையாடுறாரு. செம்ம க்யூட்டாக இருந்தது. அதை விட இது வந்து ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது. ராதாவுக்கு வந்து தலைவாரி அலங்காரம் பண்ணி விடுறாரு கிருஷ்ணர். அவ்வளோ லவ்வபுளாக இருந்தது அந்த செட்டு. அடுத்ததாக அது ஒரு வைகுண்டம் செட்டு இருந்தது. இது ஒரு தசாவதாரன் செட்டு. இந்த மாதிரி நிறைய விதமான பொம்மைகள் பூம்புகாரில் வச்சுருக்குறாங்க. நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னா ஒரு தடவை பூம்புகாருக்கு நேராக போய் விசிட் பண்ணுங்கள். அடுத்ததாக இது ராம் பரிவார் செட்டு. இது வந்து பொங்கல் பண்டிகை செட்டு. இது வந்து முருகன் திருக்கல்யாண செட்டு. இதை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது தெய்வானை கல்யாணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது அருணகிரிநாதர் செட்டு. அடுத்ததாக பின்னாடி இருக்கிறது மும்மூர்த்திகள். அடுத்ததாக பெருசாக ஒரு கஜலக்ஷ்மி ரொம்ப அழகாக இருந்தாங்க. அடுத்ததான் ஆஞ்சநேயர், அவங்க காளிகாம்பால் நினைக்கிறேன். அடுத்ததான் கிருஷ்ணர், துவாரகா கிருஷ்ணர் இருந்தார். அடுத்து ஸ்டோன் ஃபினிஷில் கன்னியாகுமரி அம்மன் இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தாங்க. அடுத்ததாக முப்பெரும் தேவிகளும் இருக்காங்க. பாவை விளக்கு இருக்குது. பள்ளிக்கொண்ட பெருமாள் பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள், பள்ளிக்கொண்ட நரசிம்மர் இருக்கார். ஐயப்பன் இருக்காங்க. முருகன் இருக்கார்.
இந்த மாதிரி எக்கச்சக்கமான டால்ஸை வந்து டிஸ்ப்ளே வச்சுருக்காங்க பூம்புகாரில். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவை நேராக போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.